நீங்கள் சொன்ன அடிப்படையில் சுயநலம்னு சொல்கிறீங்க. இன்றைக்கு சுயநலம் இல்லாத அரசியல்வாதி உலகத்தில் யாருமே கிடையாது. தமிழகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற முடியலை. ஆனால் அண்ணாமலை அவர்கள் தலைமையேற்ற பின்னால் மாபெரும் வளர்ச்சியை பெற்றது. தமிழிசை என்பவர்கள் கவர்னராக இருந்து திரும்ப ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு ஆசைப்பட்டது என்பது ஒரு சராசரியை விட கீழாக போகிறதுக்கு சமம். கவர்னர் பதவியில் இருந்து வந்தும் கூட சட்டமன்றத்திற்கு ஆசைப்படுகிறார் தமிழிசை அவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அண்ணாமலை அவர்களுடைய அந்த உழைப்புக்கு என்ன அங்கீகாரம்? நான் என்ன சொல்கிறேன், ஒரு தலைமையிலிருந்து கடுமையாக உழைத்தவற்றை அவர் விருப்பப்படி அவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல? அந்த விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அண்ணாமலை இருக்க மாட்டேங்கிறாருங்கிற ஒரு கோபமும் அவங்களுக்கு வருத்தம் இருந்தது. அதுதான் காரணமே ஒழிய அவர்களை இவர் வெறுத்தாரோ அல்லது புறக்கணிச்சாருங்கிறதுக்கு இடம் கொடுக்க முடியாது. இப்போ ஆதவர்ச்சனா விசிகாவிலிருந்து பிரிஞ்சு வரும் பொழுது எங்கே வந்தார்? தவேகாக்கு வந்தார். வந்தவர் என்ன செஞ்சார்? திருமாவளவன்ட்ட போய் ஒப்புதல் கேட்டு அவருடைய அனுமதியோடு தானே வந்தார். அதை பற்றி யாருமே பெருசாக சொல்லி விமர்சனம் பண்ணலையே. அவரோடு வழி வந்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக இவரை நோக்கி வருவாங்க. அதனால தான் இந்த 1 மணி நேரத்தில் 4 லட்சத்தை மேலே தாண்டி இருக்கு. இன்னைக்கு இரவுக்குள்ள குறைஞ்சது 10 லட்சத்தை தாண்டிடும் இயல்பாகவே. அது ஒரு மாயை. அது இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் கூட போயிடும். ஆனால் இது அப்படி அல்ல. அண்ணாமலையை நோக்கி வருகின்றவர்கள் எல்லாம் இவருடைய தனிப்பட்ட அந்த ஆளுமையை பார்த்து வரக்கூடியவர்கள். எனவே அப்படிப்பட்ட நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் அண்ணாமலைன்னு எல்லாரும் சொல்ல முடியுமே ஒழிய அந்த இடத்துல விஜய் வர முடியாது, உதயநிதி வர முடியாது, வேறு எவரும் வர முடியாது. ஏனென்றால் எடப்பாடி போன்றவர்களும் ஸ்டாலின் போன்றவர்களும் இணைஞ்சிட்டாங்க, காலாவதி ஆகிவிட்டார்கள். எப்படி பார்த்தாலும் அண்ணாமலையினுடைய அரசியல் முதலிடத்துக்கு வருவதற்கு யாராலும் தடுக்க முடியாது. நிச்சயமாக வருவார், வெல்வார். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பேராசிரியர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. சார், நம்ம கடந்த காணொலியில் பேசியிருந்தோம். அதாவது பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பிப்பாரா மாட்டாரெல்லாம் பேசியிருந்தோம். நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இப்போ அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகியிருக்கார். குறிப்பாக ஒரு சிலர் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஒரு குற்றச்சாட்டுன்னே வச்சுக்கலாமே, என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் அவர் சுயநலத்திற்காக அவருக்கு பாஜக விட்டு வெளியேறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இரண்டாவது, அவருக்கு ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. அதிமுக கூட்டணி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார் 2024. திருப்பி 2026 இவர் மாநில தலைவர்லேருந்து நீக்கப்பட்ட பிறகு இவங்க பாஜக கூட்டணி அமைச்சாங்க. அதனால அவரோட செயல்பாடுகள்லாம் இறங்கிருச்சு, அதனால தான் கட்சியை விட்டு விலகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இன்றைய சூழ்நிலையில் தமிழக அரசியல் மாற்றம் என்பது கடந்த இந்த 2 ஆண்டுகளில் மிக வேகமாக மாறி வருகிறது. இந்தியா முழுவதும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். உலக தமிழர்களும் தமிழக அரசியலை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ விஜயினுடைய வருகைக்கு பின்னால், தேர்தலுடைய அவர்களுடைய வெற்றிக்கு பின்னால், அதுவும் அறுதிப்பெரும்பான்மை பெறாத நிலையிலே நடக்கின்ற குதிரை பேரங்களும், திமுகவுடைய வீழ்ச்சியும், அண்ணாமலையுடைய வீழ்ச்சியும், ஒட்டுமொத்தமாக இடதுசாரிகளாக இருந்தவருடைய அணி மாறலும், ஒன்றல்ல இரண்டல்ல பல விஷயங்கள் தமிழகத்தில் மிக பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அண்ணாமலையினுடைய இந்த கட்சியிலிருந்து விலகுகின்ற இந்த விஷயமும் இன்றைக்கு புதிதான ஒரு பரபரப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன அடிப்படையில் சுயநலம்னு சொல்கிறீங்க. இன்றைக்கு சுயநலம் இல்லாத அரசியல்வாதி உலகத்தில் யாருமே கிடையாது. அதையும் தாண்டி மீன் எப்படி தண்ணீரில் அழுக்கை உண்டு அது தனக்கு இரையாக எடுத்துக்கொண்டு தண்ணீரை சுத்தம் செய்கிறதோ அதுபோல் அண்ணாமலை போன்றவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு அவர் செய்யக்கூடிய செயலில் சில குறைபாடுகள் இருக்கலாம் நீங்கள் சொல்வதைப் போல். ஆனால் ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை தான் அவர் முன்னெடுக்கிறார். இதற்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக தோன்றி பல ஆண்டுகளுக்கு பின்னால் தான் அது வடக்கே அரியணை ஏறியது. இன்றைக்கு மிகப்பெரிய சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற அசைக்க முடியாத சக்தியாக. ஆனாலும் கூட தென்பகுதியில், குறிப்பாக தமிழகத்தில் அது கால் ஊன்றுவதற்கு படாத பாடுபட்டது. முதல் கால் ஊன்றியது கூட திராவிட கட்சியினுடைய ஆதரவில் தான். திமுக தலைவர் கலைஞருடைய அந்த ஆதரவினால்தான் அவங்க கால் ஊன்றியது. அப்படிப்பட்ட காலத்தில் இல்லாத வளர்ச்சி
கால் ஊன்றினாலும் பல தலைமைகளை பார்த்திருந்தாலும் பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களோ அல்லது தமிழிசை போன்றவர்களோ அல்லது எல்முருகன் போன்றவர்களோ இப்படி எத்தனையோ தலைவர்களை கண்டு கடந்து வந்த அந்த பாஜக தமிழகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற முடியலை. ஆனால் அண்ணாமலை அவர்கள் தலைமையேற்ற பின்னால் மாபெரும் வளர்ச்சியை பெற்றது. சாதாரணமான வளர்ச்சி அல்ல. 3 விழுக்காட்டிற்கும் கீழே கிடந்த அந்த கட்சியினுடைய நிலை 11 விழுக்காட்டை தாண்டி சென்றது. இளைஞர்களை கவர்ந்தது. அப்போ ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து வட மாநிலத்திலே படித்து பல தென் மாநிலங்களில் பணி செய்து மிகப்பெரிய அனுபவத்தை பெற்ற அவர் இந்த கட்சியை கையிலெடுத்த உடனே ஒரு அர்ப்பணிப்போடு பணி செய்தார், களப்பணியாற்றினார். தமிழகம் முழுவதும் பயணித்து நடைபயணம் மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய வேலையை செய்தார், செயல் திட்டத்தோடு செய்தார். அந்த செயல் திட்டத்தினுடைய அந்த பலன்தான் பாஜகவை 11 விழுக்காட்டுக்கு மேலே கொண்டு சென்றது. அப்படிப்பட்ட அந்த அர்ப்பணிப்பை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஓகே சார், இப்போ மற்ற தலைமைகள் இருக்கும்போது அதாவது பாஜக தமிழ்நாட்டில் வர முடியலை. இரண்டாவது தமிழிசை போன்றவர்கள்லாம் தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும்னாங்க. அப்பெல்லாம் தாமரை மலர முடியவில்லை. ஆனால் இந்த வாக்கு சதவீதம் தாமரை வளர்வதற்கு அந்த கொடியாக அண்ணாமலை அவர்கள் வேலை செய்தார்னு சொன்னீங்க. ஆனால் மற்ற தலைமையோட இவர் தனக்குன்னு ஒரு தனித்தலைமையை வந்து உள்ள அமைச்சுக்கிட்டார் அப்படிங்கிறாங்க குற்றச்சாட்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தமிழிசை என்பவர்கள் கவர்னராக இருந்து திரும்ப ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கு ஆசைப்பட்டது என்பது ஒரு சராசரியை விட கீழாக போகிறதுக்கு சமம். அதே போல் பல முறை தோற்ற எல்முருகன் மீண்டும் மீண்டும் அமைச்சராக்கிறத நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நடக்கிறதா இல்லையா? அப்போ மத்திய இணையமைச்சர் பல முறை தோற்றும் அமைச்சராகிறார். கவர்னர் பதவியில் இருந்து வந்து கூட சட்டமன்றத்திற்கு ஆசைப்படுகிறார் தமிழிசை அவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அண்ணாமலை அவர்களுடைய அந்த உழைப்புக்கு என்ன அங்கீகாரம்? ஒரு கட்சியினுடைய கூட்டணிக்காக அவர் வந்து என்ன செஞ்சார்? அவர் செய்த தப்பு என்ன? பாஜக தனித்து நிற்க வேண்டும், பாஜகவுடைய தலைமையிலே கூட்டணி அமைத்து தமிழகத்திலே வளர்த்தெடுக்க வேண்டும் கட்சி என்று தான் சொன்னார். அதுதான் வருங்காலத்துக்கு நல்லதுன்னு சொன்னார். இதில் ஒரு தப்பும் இல்லையே. ஆனால் பாஜக தலைமை அதற்கு 24 இடம் கொடுத்தது. அண்ணாமலையினுடைய அந்த சொல்லுக்கு முத்தியம் கொடுத்தது. சில சிறிய கட்சிகளை கூட்டணி சேர்த்தார்கள். அதில் தான் 11% வாக்கு வங்கியும் ஒட்டுமொத்தமாக 18 விழுக்காடும் பெற்றார்கள். அது சரி. ஆனால் தொகுதியை வெற்றியை பெற முடியவில்லை என்பதுதான் அவருடைய பார்வையாக இருந்தது. அண்ணாமலையோடு கூட்டணி அமைத்திருந்தால் குறைஞ்சது ஒரு 15 நாடாளுமன்ற தொகுதியை பெற்றுக்கலாம்ங்கிறத அந்த நிலையில் எடுத்தார்கள். எனவே அண்ணாமலை எடுத்த முடிவு தவறு என்று கருதி 26 அண்ணாமலையினுடைய கருத்தை புறக்கணித்து விட்டு என்ன செஞ்சாங்க? அண்ணாமலையோடு கைகோர்த்தார்கள். ஆனாலும் கூட அந்த தலைமைக்கு கட்டுப்பட்ட அண்ணாமலை அவர்கள் என்ன செஞ்சாங்க? எடப்பாடி அவர்களை முதல்வராக்குவதற்காக நாம் அங்கே பாடுபடணும் அப்படின்னு தான் களத்தில் இறங்கினார், மேடையதோறும் முழங்கினார். அப்படிப்பட்ட அவரை உதாசீனப்படுத்துகிற வகையில், அவருடைய உழைப்பை உதாசீனப்படுத்துகிற வகையில் என்ன செஞ்சாங்க? அவரை வந்து எங்கெங்கோ உள்ள ஒரு 4-5 தொகுதியை கொடுத்து அவருக்கு என்ன பொறுப்பாளராக நியமித்தாங்க. ஒரு சேர்ந்த மாதிரிக்கு ஒரு 10 தொகுதியோ 5 தொகுதியோ கொடுத்துருந்தா அது எப்படி இருக்கும்? அவர் களப்பணியாற்றுவது எளிதாக தானே இருக்கும். அப்படி இல்லாமல் திசைக்கு ஏறத்தால் 52 குழுவாக பிரித்தது. கடைசியில் ஒட்டுமொத்தம் ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. எல்லாத்தையும் அவங்க இப்படி யோசிச்சிருக்காங்க இல்லையா? ஒரு கடின உழைப்பாளி இவர் போனா அந்த இடம்லாம் நம்ம கோட்டையை ஆக்கிடுவாருங்கிற நம்பிக்கையில தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கை வச்சது சரித. ஆனால் அவருக்கு விருப்பப்பட்ட முறையில் ஒரு தொகுதியை கொடுத்து எம்எல்ஏ நிப்பாட்டுறதுக்கு தெரியாம அரவக்குறிச்சியை கொடுத்து அது அவருக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல தொகுதி தானே சார்? இல்லை, அவர் களப்பணி செய்யக்கூடிய கோயம்புத்தூர் மண்டலத்தில் அவர் இருந்து பணி செய்கிறாரு. அவர்கிட்ட நான் என்ன சொல்கிறேன், ஒரு தலைமையிலிருந்து கடுமையாக உழைத்தவற்றை அவர் விருப்பப்படி அவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல? இது என்ன காரணம்? தலைமை வந்து மாற்றிட்டீங்க, பொறுத்துக்கிட்டாரு. அவருக்குரிய அந்த மேற்பார்வை பொறுப்பு கூட தலைமையில் இருக்கவர் வந்து அதிமுக நெருக்கமானவர். அதுதான், அது அண்ணாமலை விருப்பப்படி தான் தலைமை உருவாக்குனாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறணும். நயனா நாகரேந்திரன் வந்து அண்ணாமலையிலேருந்து பிரிஞ்சு வந்தவர். அவர் ஒன்றும் ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி எடுத்து பாஜகனுடைய பழுத்த பலமான தொண்டர் கிடையாது. அண்ணாமலை வந்து மாறி வந்தவர். அவருக்கு தலைமை கொடுத்துருக்குறாங்க. அவர் விருப்பப்படி கட்சி நடந்தால் ஒரு உண்மையான உழைப்பாளி அர்ப்பணிப்போடு உழைச்சி அண்ணாமலைக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு பிறகும் கூட இவரை வந்து உதாசீனப்படுத்தினார்கள், இவரை வந்து புறந்தள்ளினார்கள். அதை மறந்துடக்கூடாது. அதில் காயப்பட்டார். அந்த காயத்திற்கு மருந்தாக அவர்கள் அனுசரணை அல்லாமல் மேலும் மேலும் அவருக்கு என்ன செஞ்சாங்க? பல்வேறு வகையான இடையூறை கொடுத்தாங்க, பொருட்படுத்தலை. அப்போ அந்த காயத்திலிருந்து அவர் விடுபட முடியாமல் தான் இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஓகே சார், குறிப்பாக நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது ரொம்ப உதாசனப்படுத்தினாங்க அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு. இப்போ பாஜகவை இவர் வேண்டாம் அப்படின்னு முடிவு செய்தாரா, இல்லை இவர் கேட்ட தொகுதிகள் எல்லாம் தராமல், அதாவது சட்டமன்ற வேட்பாளராக சட்டமன்ற தொகுதியை கேட்ட தொகுதியை தராமல் இவர் வேண்டாம் என பாஜக முடிவு எடுத்ததா? அது இல்லை, இவர் வேண்டாம்னு நினச்சிருப்பாங்கன்னா இந்த ராஜினாமா கடிதத்துக்கு 3 நாள் இழுத்தடிக்க வேண்டியதில்லை. மத்திய தலைமை இவருடைய அந்த விலக்கலை விரும்பலை.
சமாதான முயற்சி செஞ்சாங்க, நல்லா மறந்துடக்கூடாது. ஆனால் இவர் ஏறத்தாழ பல ஆண்டுகளாக மத்திய தலைமையோடு முரண்பட்டு எதற்காக? மாநிலத்தில் கட்சி இப்படித்தான் வளர்க்க வேண்டும், இப்படி வளர்த்தால்தான் எதிர்காலத்தில் நாம் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்கின்ற ஒரு சிந்தனையோடு ஒரு செயல் திட்டத்தோடு இவர் முன்மொழிகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் வேற ஒரு காரணங்களை சொல்லி நினச்சி நாங்கள் தட்டி கழிச்சிடாங்க. அப்போ அவருடைய அந்த சிந்தனை, அந்த உழைப்பு, அந்த முயற்சி எல்லாமே வீணாக போகின்ற பொழுது விரக்தி அடைகிறார். என்ன இப்படி போய் ஆகிறது, நம்ம வந்து ஒரு பணியை, உயர்ந்த பணியை விட்டுவிட்டு நம்ம வந்து மக்கள் பணியாற்றுவதற்கு வந்தோம், நல்ல தலைமை, மத்திய தலைமை என்று, கொள்கை முரண்பாடு இல்லாத தலைமை என்று சொல்லி உள்ளே போனார், வந்தார், செயல்பட்டார். ஆனால் இப்படி வந்து முட்டுக்கட்டை போடுகிறார்களே, நம்முடைய சிந்தனைக்கும் செயல் திட்டத்துக்கும் முட்டுக்கட்டை போடுகிறாங்கிற அந்த அதிருப்தியில், அந்த விரக்தி அடைஞ்ச நிலையில தான் விலக நினைச்சார். இது மத்திய இது வந்து விலக்க நினைக்கல, இவர் விலக நினைச்சார். ஆனால் இப்பயும் கூட அவர்கள் சரியான முறையில் இவரை தலைவராக்கி இவருடைய செயல் திட்டத்துக்கு ஏற்றவாறு மத்திய தலைமை கட்டுப்படுமானால் இதை மறுபரிசீலனை செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஓகே சார். அதாவது இப்போ இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இப்போ வர போகிற தேர்தலில் கட்சியாக வந்து செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கணும். நான் ஒரு தமிழர் கலாச்சாரத்தில் போயிட்டு அவங்கள்ட்ட எல்லாத்தையும் ஒரு இடத்த விட்டு போகிறோம் அப்படின்னா நான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு விஷயம், நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அன்னைக்கு பேசும்போது நான் கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு என்னை கூப்பிட்ட போது கூட நான் சொன்ன விஷயம், பாஜகவில் நான் ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டேன், அந்த நம்பிக்கையை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து மறுநாளே போயிட்டு பாஜகவில் இணைஞ்சேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சூப்பர் ஸ்டார்கிட்ட போயிட்டு தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்டேன், அவரும் வந்து சரின்ட்டார் அப்படின்லாம் சொல்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? இந்த இயக்கத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு தேசிய பார்வையுடையவர் தான் அண்ணாமலை. ஏனென்றால் பாஜகவில் எப்போ போய் சேர்ந்தாரோ அப்பொழுதே அந்த தேசிய கண்ணோட்டம் இருப்பதனால்தான் அவர் அதில் போய் சேர்ந்திருக்கிறார். சேர்ந்த பின்னால் அவர் மாநில நலனுக்கு முதன்மை தருகிறார், கூடுதலான ஒரு முதன்மை தருகிறார். இப்பொழுது கூட நீங்கள் பார்த்துருப்பேன்னு தெரியும், மும்மொழி திட்டத்திலே அவங்க அறிவித்த உடனே எதிர்த்த ஆள் அண்ணாமலை. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் உள்ளவர் வந்து மாநில நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மாநில உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிற நிலைப்பாடு உடையவர். அவரே ஒரு மேடையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பார்த்து சொல்லியிருப்பார், அவர் வந்து தமிழில் தேசியத்தை காண்றாரு, நான் தேசியத்தில் தமிழை காண்றேன். அதாவது கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய சிந்தனை வந்து மாநில நலனை புறக்கணிக்காமல் தேசிய நலனை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அதான் அவருடைய முக்கியமானது. இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரை சொல்லுவாங்க பார்ப்பனர்களை புறக்கணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து அப்படியெல்லாம் நிலைப்பாடு எடுத்தது கிடையாது. அவர் சொல்லுவாங்க, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ப்பார் எதிர்ப்பிலே மையம் கொண்டு வளர்ந்த கட்சி திமுக. அப்படிப்பட்ட அவர்கள் இங்கே வந்து அறநிலையத்துறை அமைச்சர் போய் திருச்செந்தூரில் அந்த 4000 ரூபா லஞ்சம் வாங்கினதை பிடிச்ச உடனே அனிதா ராதாகிருஷ்ணன் பொங்கி எழுதுகிறார், இந்த மக்களை வந்து இவர் வந்து அசிங்கப்படுத்திட்டாரு, இது ரொம்ப அநீதி, இது முட்டாள்தனமானது, மோசமானதுன்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்கள், யார் வந்து பார்ப்பனர்களை எதிர்ப்பிலேயே காட்சியை வளர்த்து வந்தார்களோ அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பார்ப்பனர்கள் வந்து செய்த தப்பை அமைச்சரவை பிடிக்கிறாரு, அதை வந்து அவர் என்ன செய்யறாரு, குற்றம் சாட்டுறாரு. ஆனால் பாஜக பேசாமல் தானே இருந்தது. தப்பு செஞ்ச பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக அண்ணாமலை பேசினார், அல்லது பாஜக பேசினது. அப்போ திமுக சந்தர்ப்பவாதத்தின் அடிப்படையில் என்ன செய்யுது, தேவைப்பட்டால் பார்ப்பனர்களுக்கு பொங்குவது, அதுபோல் பொலித்தனமானது என்பது உலகத்துக்கு தெரியும். அப்போ அந்த அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் பார்ப்பனர்களுக்கு எதிராக அவர் செயல்படலை. அவர்கள் வந்து தங்களுக்கான நலனை வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, இடம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவங்க சில தேல் திட்டத்தோடு பண்ணுறார். இலக்கணேசனாக இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னால் வரக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்குன்னு சில விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அண்ணாமலை இருக்க மாட்டேங்கிறாருங்கிற ஒரு கோபமும் அவங்களுக்கு வருத்தம் இருந்தது. அதுதான் காரணமே ஒழிய அவர்களை இவர் வெறுத்தாரோ அல்லது புறக்கணிச்சாருங்கிறதுக்கு இடம் கொடுக்க முடியாது. அது வந்து தப்பான குற்றச்சாட்டு. ஓகே சார், இது ஒரு மாற்றத்துக்காக நம்ம வந்திருக்கோம், வி ஆர் த லீடர்ஸ், ஒரு மாற்றத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம யாருக்கும் போட்டி கிடையாது ஃபர்ஸ்ட். இல்லை அதுதான், அதைத்தான் நான் சொல்கிறேன். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ ஆதவர்ச்சனா வந்து விசிகாவிலேருந்து பிரிஞ்சு வரும்பொழுது எங்கே வந்தார், தாவேக்காக்கு வந்தார். வந்தவர் என்ன செஞ்சார், திருமாவளவன்ட்ட போய் ஒப்புதல் கேட்டு அவருடைய அனுமதியோடு தானே வந்தார். அதை பற்றி யாருமே பெருசாக சொல்லலை, விமர்சனம் பண்ணலையே. பண்ணாங்களே ஏன்னா இல்லை, அது பண்ணாலும் இன்னைக்கு என்னாச்சு, அதே ஆதவர்ச்சனோட கீழே தானே போய் இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி அமைச்சராக இருக்காங்க. அப்போ என்ன ஆச்சு, அப்போ இவர்களை பூரா கொண்டு போகிறதுக்கான செயல் திட்டமாக அன்றைக்கே ஒப்புதல் வாங்கி கொண்டு தான் வந்தது போல தெரிகிறது. நான் என்ன சொல்கிறேன், இப்பொழுது கூட இவர் முறையாக டெல்லிக்கு சென்று மத்திய தலைமை சந்தித்து உரிய வழக்கம் கொடுத்து, என்னுடைய மனநிலை இது, நான் பட்ட காயங்கள் இவை, நான் பெற்ற இழப்புகள் இத்தனை
எனவே இதை தாண்டி நான் மத்திய தலைமை என்ன செய்யணும், என்னுடைய ஆற்றலை, என்னுடைய உழைப்பை என்னை அங்கீகரிக்கும்னு நினச்சேன். ஆனால் அங்கீகரிக்க தவறிவிட்டது. காரணங்கள் இவை இன்னென்ன காரணங்கள். எனவே தயவு செய்து நான் விலையை கொள்கிறேன். நான் விலையை கொண்டு என் மக்களுக்கான, என் மாநிலத்துக்கான அரசியலை நான் முன்னெடுக்கிறேன் என்று விளக்கம் சொல்லிவிட்டுத்தானே வெளியே வந்திருக்கிறார். எனவே அந்த அடிப்படையில் தான் அவரை விமர்சனித்து கொண்டு வரல. பாஜக தலைமையை விமர்சித்தோ, அந்த கொள்கை பாரத விமர்சித்தோ, பிரதமர் காணொலியிலே சொல்றாரு நம்ம பிரதமர் இன்றைக்கும் கூட அவர் தான் எனக்கு முன்மாதிரின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு அந்த விருப்பத்தை அந்த இதில் முரண்படலை. ஆனால் அதை தாண்டி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்த மண்ணுக்கேற்ற, இந்த மொழிக்கேற்ற, இந்த பண்பாட்டுக்கேற்ற அரசியலை முன்னெடுக்கின்ற பொழுது நமக்கு முரண்பாடு வரக்கூடாது. தேசிய தலைமையோடு நாம் இருக்கின்ற பொழுது அதை கட்டுப்பட வேண்டி இருக்கிறது. நம்முடைய விருப்பப்படி முன்னெடுக்க முடியலை என்கிற குறைபட்டு கொண்டிருந்த அந்த நிலைக்கு இன்றைக்கி விடுதலை கிடைச்சிருக்கு. எனவே இவர் தன் முனைப்போடு தன் விருப்பப்படி மாநில அரசியலை, மாநில மக்களுக்கான அரசியலை அவர் முன்னெடுக்க முடியும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த கட்சியும் நமக்கு எதிரி கிடையாது. எந்த கட்சியின் மீது நமக்கு விமர்சனம் கிடையாது. நமக்கு மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களை முன்னெடுப்போம், தவறு செய்திகளை தட்டி கேட்போம், உள்ளாட்சியிலிருந்து கட்டமைப்போம். மாற்றம் நம்மிடம் இருந்து மாற்றுவோம். முதல்ல நம்ம சரியாயிருவோம். நம்ம சரியான பலம் எல்லாம் சரி செய்வோம். எனவே நாம் தான் தலைவர். நமக்கு இன்னொரு தலைவர் கிடையாது, நாமே தலைவர் என்பது போல ஒரு புதிய நோக்கத்தை முன்மொழிகிறார். அது பாராட்டுக்குரிய விஷயம்தான். ஓகே சார். இன்னொரு குறிப்பாக ஒரு விஷயம் அதில் சொன்னார், நம்ம மாற்றத்தை உள்ளாட்சியிலேருந்தே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார். நம்ம இயக்கத்தில் சேரக்கூடியவங்க கோவையில் அப்துல் கலாம் அவர்களுடைய பேரில் தொடங்கப்படுறாங்க. நீங்க எல்லாம் அறக்கட்டளை இதை கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி அடிப்படையா பயிற்சி எடுத்துக்கணும். அரசியல் அடிப்படை பயிற்சி எடுத்துக்கிட்டு நீங்க உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கணும். திருப்பி நீங்க எம்எல்ஏக்கு நிக்க போறீங்களா, இங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் போகணும். இப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை கொண்டு வராரு. இல்ல, அதுக்கு என்ன காரணம்னா, இன்றைக்கு அரசு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தவகனுடைய தலைமை தனக்கு கீழே உள்ள தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியலை. ஒன்று. அதே போல் இன்றைக்கு வெற்றி பெற்றது எம்எல்ஏ ஆனவர்கள் பல்வேறு குற்றப்பிரிவினிலிருந்து வந்தவர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். மூன்றாவது, அமைச்சர்களாக இருக்கின்றவர்கள் பலர் செயல்திறன் இல்லாத, இதை பற்றிய புரிதல் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த நடைமுறையை பார்த்த உடனே எல்லா கட்சிகளையும் கேலி செய்கின்ற அளவிற்கு அது போய்விடக்கூடாது என்பது அந்த தலைமைக்கு வருத்தம் இருக்கும். அதை பார்த்ததுனால தான் நாம் தலைமை நடத்தக்கூடிய இந்த கட்சி, இந்த இயக்கம் பிறர் குறை சொல்கிற அளவுக்கு நம்முடைய தொண்டர்கள் இருக்கக்கூடாது, நம்முடைய பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடாதுங்கிற அக்கறை இருக்கிறது. எனவே அது தவறில்லை. ஒரு பயிற்சி கொடுத்து, ஏன்னா இவருக்கு தகுதி இருக்கிறதா என்பதை தெரிந்து அந்த களத்தில் இறக்குறது தப்பு இல்லையே. எந்த தகுதியையும் தெரியாமல் எதை பற்றியும் புரிதல் இல்லாமல் கொண்டு போய் இறக்கினா எப்படி சரியாக இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ யார் வேண்டுமானாலும் வாங்கன்னு சொல்லித்தான் தவக்க இருந்தது. வந்தவர்களை பூரா இழுத்து போட்டு இன்றைக்கு பொறுப்பை கொடுத்து மந்திரி ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு அவங்களுடைய தகுதிப்பாடு என்னங்கிறது செயல்பாட்டில் தான் தெரியும். இந்த நிலை நமக்கு இருக்கக்கூடாது என்று அண்ணாமலை நினைக்கிறாரு. எனவே ஒரு சாதாரணமாக ஊராட்சி தலைவருக்காக இருந்தாலும் கூட, ஒரு வார்டு ஒரு உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றாலும் கூட அதுக்குரிய தகுதி, மக்கள் பணியில் உள்ள ஈடுபாடு, அவருக்குரிய அந்த சிந்தனை திறன், செயல்திறன் இருக்கான்னு பார்த்து கொடுத்து தப்பே இல்லை. ஓகே சார். அதாவது அந்த இயக்கம் ஆரம்பிச்சு அந்த வெப்சைட்டில் சுமார் 3 மணி நேரத்தில் 4 to 5 லட்சம் வரைக்கும் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? முதல் கேள்வி. அடுத்ததாக இந்த தமிழக பாஜக நிலைமை என்ன? நிச்சயம். அதாவது இதற்கு பிறகு பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மரம் சாய்கிறதே என்று நம்ம வருத்தப்படுறதை விட பல விதைகளின் மூலமாக பல மரங்கள் முளைத்து வளரும். இதுதான் இயற்கை. ஒன்று அழிகின்ற பொழுது இன்னும் பல இது உண்டாகத்தான் செய்யும். அது இயற்கை மாறாது. அந்த அடிப்படையில் பாஜக அதிலிருந்து இவர் வெளியே வந்ததுனால அவரோடு பின்பற்றி அவரை ஃபாலோவராக இருந்து வழி வந்தவர்களெல்லாம் நிச்சயமாக இவரை நோக்கி வருவாங்க. அதனால தான் இந்த 1 மணி நேரத்தில் 4 லட்சத்தை மேலே தாண்டியிருக்கு. இன்றைக்கி இரவுக்குள்ளே குறைஞ்சது 10 லட்சத்தை தாண்டிடும் இயல்பாகவே. அது 1 மாதத்துக்குள்ளே நிச்சயமாக 1 கோடியை தாண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவரிடம் இருந்த அந்த செயல்திறன், அவரிடம் இருந்த பேச்சாற்றல், அவரிடம் இருந்த கடின உழைப்பு. நல்லா புரிஞ்சுக்கிறணும். கடின உழைப்பு, பேச்சாற்றல், சிந்தனை திறன், அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்த பொழுது பெற்ற பயிற்சி, இன்னும் பாஜகவில் இருக்கின்ற பொழுது அவருக்கு ஏற்பட்ட அந்த அரசியல் அனுபவம், அதை போல பல்வேறு வகையான உள்கட்சி நெருக்கடியவே சமாளித்து மேலிருந்து வந்த அந்த நிலை. அவர் சும்மா சொல்லிட்டாரு. அதாவது எனக்கு அரசியல் தெரியாத 25 வயதில் கேப்டன் விஜயகாந்தை பார்த்து பயணித்தேன். பிறகு 6 வருடம் இந்த பாஜகவில் இணைந்து
பயணித்து இது எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அசட்டாக இருக்குது அவருக்கு, சொத்து, அவர் மிகப்பெரிய சொத்து. ஒரு 17 வருடம் இல்லை, அதனால் இவருடைய இந்த தகுதி தான் இத்தனை பேரை குறைந்த நேரத்துக்குள் அவரோட கொண்டு போய் சேர்த்துருக்கிறது. அதை மறந்துடக்கூடாது. அதாவது இது ஒரு கவர்ச்சியில் போய் சேரலை. அவருடைய உழைப்பு, செயல்திறன், சிந்தனை அத்தனையும் பார்த்து புரிந்து கொண்டு சேர்கின்ற சேர்க்கை, அதை மறந்துடக்கூடாது. அதே போல் பாஜக கணிசமான தொண்டர்கள் பாஜகவிலிருந்து தான் அண்ணாமலைக்கு போகிறாங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ விஜய்கிட்ட போகின்ற பொழுது சொன்னாங்க, எந்தெந்த கட்சியிலேருந்து எத்தனை விழுக்காடு அவர் எடுத்துக்கொண்டு போவார்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாம் தமிழர்லேருந்து போனாங்க, விசிகாவிலேருந்து போனாங்க, திமுக, அதிமுக எல்லா கட்சிகளிலிருந்தும் தவக நோக்கி நகர்ந்தார்கள். எந்த காரணத்திற்காக? அவருடைய கொள்கை புரிதலா, அவருடைய செயல்திறனா, அவருடைய உழைப்பா, எதையாவது பார்த்து போனாலாக்கல்ல, ஒரு திரைக்கவர்ச்சி மட்டும்தான். அது ஒரு மாயை. அது இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் கூட போயிடும். ஆனால் இது அப்படி அல்ல. அண்ணாமலையை நோக்கி வருகின்றவர்கள் எல்லாம் இவருடைய தனிப்பட்ட அந்த ஆளுமையை பார்த்து வரக்கூடியவர்கள். எனவே இது ஒரு கொள்கை கூட்டணியாக மாறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஓகே சார், இப்போ தமிழக பாஜகவோட நிலைமை எப்படி இருக்கும்? அதாவது இப்போ தாவேக்கா ஆட்சி அமைக்கிறாங்க, இதற்கு அடுத்த வருகின்ற இந்த இடைத்தேர்தலாக இருக்கட்டும், மாநிலங்களவை தேர்தலாக கூட இருக்கட்டும், போட்டி எப்படி இருக்கும்? அண்ணாமலை இந்த ரெண்டே பேருக்கு தான் போட்டி, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மாதிரி. அண்ணாமலையா விஜயா அப்படிங்கிற போட்டி ஏற்படும். அதுதான் இப்போ பாஜக இதுக்கு அண்ணாமலை வருகைக்கு முன்னாலே எப்படி இருந்ததோ அதுபோல் பாஜக மாறும். அந்த தலைவர்கள் எந்த தலைவர்கள் வந்தாலும் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஒரு 3% வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லி திருப்தி அடைஞ்சிக்கிட்டு கூட்டணியில் 1-2 சீட்டை வாங்கி அப்படியே தான் ஒன்றி போக முடியும் தமிழ்நாட்டில் பாஜகனுடைய நிலைமை. ஆனால் அண்ணாமலையுடைய நிலைமை அப்படி இல்லை. தமிழகத்தில் உதயநிதி இளைஞராக இருக்கார், விஜய் இளைஞராக இருக்கார், அதை விட இளைஞராக அண்ணாமலை இருக்கிறார். எனவே இந்த முக்கூட்டு நிலையில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் என்பதை போல வலு உள்ளது வாழும் என்கிற பரிணாம தத்துவத்தின் அடிப்படையில் யார் சிறந்த செயல்திறன் உள்ளவர்களோ, சிந்தனை திறன் உள்ளவர்களோ அவர்கள் மேலிருந்து வருவார்கள், மக்களை வெல்வார்கள், இந்த நாட்டை நல்ல முறையில் ஆளுவதற்கான வாய்ப்பை பெறுவார்கள். ஏனென்றால் எழுதி கொடுக்காமல் பேசக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? யோசிச்சு பார்க்கணும். சுயமாக சிந்தித்து பேசக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? யோசிச்சு பார்க்கணும். எனவே அப்படிப்பட்ட நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் அண்ணாமலைனால் எல்லாரும் சொல்ல முடியுமே ஒழிய அந்த இடத்துல விஜய் வர முடியாது, உதயநிதி வர முடியாது, வேறு எவரும் வர முடியாது. ஏனென்றால் எடப்பாடி போன்றவர்களும் ஸ்டாலின் போன்றவர்களும் இணைஞ்சிட்டாங்க, காலாவதி ஆகிவிட்டார்கள். அவர்களுடைய அந்த அரசியல் வாழ்வு என்பது கடைசி காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் நீ எப்படி பார்த்தாலும் அண்ணாமலையினுடைய அரசியல் முதலிடத்துக்கு வருவதற்கு யாராலும் தடுக்க முடியாது. நிச்சயமாக வருவார், வெல்வார். இவங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.